வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்காகவும் கூட எடுத்துக்கலாங்க. ஒரு பனானா பேன் கேக் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லாட்டினா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும் பொழுது இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஹனி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டை வந்துட்டு உடச்சி எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையை வந்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் ஒரு விஸ்க் வச்சுட்டு அந்த முட்டையோட நேரம் மாறுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா அடித்து கலந்தாச்சு. அந்த எக்கு வந்துட்டு ஒரு லைட் எல்லோ கலரில் மாறி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான பாலாக இருக்கணும். இது வந்துட்டு நம்ம பால் வச்சு தான் செய்யணும், தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பனானா எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு இது போல் நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டு திப்பியாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவை கூட இந்த பனானாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் விஸ்க் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம சைடிஸ் எதுவுமே நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவில் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கோதுமை மாவு கூட நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்தெடுத்தாச்சு. மாவோட பதம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா இல்லாட்டினா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் வேணான்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லாட்டா வெனிலா எசன்ஸ் சேர்க்கப்படுவது தான் அந்த எக்கோட ஸ்மெல் வந்துட்டு நமக்கு இருக்காது. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பு வந்துட்டு நல்லா சிம்மிலே வச்சிடணும். 2 நிமிஷம் வெந்ததுமே மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும். சட்டுன்னு இது வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பஞ்சு போல் பேன் கேக் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் இப்படி ஒன்றாவும் ஊற்றி எடுக்கலாம், இல்லாட்டினா குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது போல் சின்ன சின்ன சைஸஸ்லேயும் மொத்தமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.